ஓகே. சோ நம்ம இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆல்ரெடி பார்த்த கிராமர் வந்து கொஞ்சம் கொஸ்டின் கேட்கேன். ஓகேவா? வெண்பா கூடிய ஓசை என்ன ஓசை? வெண்பா கூடிய ஓசை. வெண்பா கூடிய ஓசை. என்ன என்ன மேம்? துள்ளல். அகவல் அகவல் அகவல். வெண்பா கூடிய ஓசை என்ன ஓசை? கிளியரா கேட்கல, கொஞ்சம் சொல்லுங்களேன். வெண்பா ஓசை. செப்பல். சூப்பர். செப்பல் ஓசை. வெண்பா கூடிய ஓசை வந்து செப்பல் ஓசை. ஆசிரியப்பா கூடிய ஓசை அகவல் ஓசை. ஓகே. அகவல் பான்னு எந்த பாவகையை சொல்லுவாங்க? ஆசிரியப்பா. ஆசிரியப்பா. சூப்பர் சூப்பர். துள்ளல் ஓசை கூடிய பாவகை எது? கலிப்பா. கலிப்பா. சூப்பர். தூங்கல் ஓசை கூடிய பாவகை? தூங்கல் ஓசை கூடிய பாவகை வஞ்சிப்பா. வஞ்சிப்பா. சூப்பர். வெண்பாக்கு எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமா? வெண்பா வகை பாடலுக்கு எடுத்துக்காட்டு. திருக்குறள். திருக்குறள். இன்னொரு நூல்? நாலடியார். நாலடியார். சூப்பர். 4 சீர்களை கொண்ட அடிய என்ன அடின்னு சொல்லுவாங்க? 4 சீர்களை கொண்ட அடி. அளவடி. அளவடி. சூப்பர். 6 சீர்களை கொண்ட அடிய என்ன அடின்னு சொல்லுவாங்க? களி நெடிலடி. சூப்பர். களி நெடிலடி. ஓகே. தலை எத்தனை வகைப்படும்? தலை எத்தனை வகைப்படும்? தலை தலை எத்தனை வகைப்படும்? சூப்பர். 7 வகைப்படும். தலை வந்து 7 வகைப்படும். ஓகேவா? ஓகே. நம்ம இப்போ அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? கொஞ்சம் மைக் ஆன் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணுங்களேன். ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? விசிபிளா இருக்கு மேம். ஓகே. ஓகே மேம். ஓகே மேம், தேங்க் யூ. சோ இப்போ நான் ஒரு 5 ஸ்லைட் வந்து இருக்கும். இது ஓவரா 6th to 10th வரைக்கும் உள்ளதுல கொஞ்சம் இம்பார்ட்டன்டானதா கொஞ்சம் ஜாயின் ஆயிருக்கும். ஓகேவா? இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிருப்பேன். அதை நீங்க படிக்கிறதுக்கு ரெஃபர் பண்ணிக்கோங்க. சோ என்ன அப்படின்னா, ஓர் எங்க வரும், ஒரு எங்க வரும் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பார்ப்போம். ஓகேவா? உயிர் எழுத்துக்கு முன்னாடி ஓர் வந்து வரும். உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு அப்படிங்கிறது வரும். ஓர் ஒரு ரெண்டுக்குமே மீனிங் வந்து என்ன அப்படின்னா ஒன்று அப்படிங்கிறது அதுக்கான மீனிங். ஆனா ஓர் வந்து எங்க வரணும், ஒரு எங்க வரணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரூல்ஸ் வந்து இருக்கு. அதுதான் இப்ப நான் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிளா பார்த்தோம் அப்படின்னா நம்ம இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணுவோம் அப்படிதானே. வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். அதே சில இடங்கள்ல ஆன் வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரிதான் ஓர் ஒரு இது வந்து எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் வந்து இருக்கு. ஓர் அப்படிங்கறது எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா உயிர் எழுத்துக்கு முன்னாடி ஓர் வந்து யூஸ் பண்ணணும். அதே ஒரு அப்படிங்கிறது உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஊர் ஏரின்னு சொல்லிட்டு வேர்டு வந்து இருக்கா, ஊர். அதுல ஊ அப்படிங்கிறது உயிர் எழுத்து. சோ உயிர் எழுத்துக்கு முன்னாடி நம்ம ஓர் அப்படிங்கிற வேர்டை தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதாவது ஓர் இல்லைன்னா ஒருன்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஊர் அப்படிங்கிற வேர்டை கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி ஒரு டேஷ் மாதிரி கொடுத்துட்டு கேட்பாங்க. சோ அதுக்கு முன்னாடி என்ன ஓர் வருமா ஒரு வருமான்னு கேட்பாங்க. சோ ஓர் அப்படிங்கிறது உயிர் எழுத்துக்கு முன்னாடி ஓர் தான் வரும். அதே உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு அப்படிங்கிற வேர்டு வந்து வரும். ஓகேவா? இது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து அத்து அது. அத்து அது ரெண்டுக்குமே மீனிங் வந்து ஒண்ணுதான். அதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு வந்து நம்ம குறிப்பிட்டு காமிக்கும். அது அப்படிங்கிறது அதுக்கான மீனிங். ஆனா அதுவும் எந்த இடங்கள்ல வரும்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் வந்து இருக்கு. உயிர் எழுத்துக்கு முன்னாடி அத்து அப்படிங்கிறது வரணும். உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி அது அப்படிங்கிறது வரணும். இப்ப எக்ஸாம்பிள் பாருங்களேன். அத்து இங்கே உள்ளது.
அக்து இங்கே உள்ளது. இப்போ இங்கே அந்த வேர்டுல ஃபர்ஸ்ட் எழுத்து இ அப்படிங்கிறது உயிர் எழுத்து. சோ அங்க உயிர் எழுத்து வந்திருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி நம்ம அக்து அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்றோம். அதே இது அதுக்கடுத்த வேர்டு பாருங்க, அது நன்றாக உள்ளது. இதுல இப்ப நன்றாக அந்த வேர்டு பாத்தீங்க அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் எழுத்து ந அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து. சோ உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி அது வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? இது வந்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை கண்டிப்பா பாத்துக்கோங்க. உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் அக்து வந்து வரணும். உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு அது வந்து வரணும். ஓகேவா? இது நம்மளுக்கு பிராக்கெட்ல கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல ஓர் வரணுமா ஒரு வரணுமா சொல்லிட்டு பிராக்கெட்ல கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அக்து வரணுமா அது வரணுமா சொல்லிட்டு பிராக்கெட்ல கொடுத்துட்டு நம்மளுக்கு இதுக்கு வந்து எது கரெக்டான ஆன்சர் கேட்கலாம். உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் அக்து வரும். உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு அது வந்து வரும். ஓகேவா? சோ அதுக்கு அடுத்து அல்லேன், அல்லோம், அல்லை, அல்லன்னு சொல்லிட்டு நெகட்டிவ் வேர்ட்ஸ் வந்து இருக்கும். இதுல ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு வேர்டு வந்து யூஸ் பண்ணணும். நம்ம இங்கிலீஷ்ல வந்து ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் வந்து படிச்சிருப்போம். அப்படிதானே? அந்த ஃபர்ஸ்ட் பர்சனை தான் இங்க தன்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. செகண்ட் பர்சனை வந்து முன்னிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தேர்ட் பர்சனை வந்து படகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் இப்படி இருக்கிறது தான் தமிழ்ல தன்மை, முன்னிலை, படகைன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ இந்த தன்மையில ஒருமை பன்மை வந்து உண்டு. ஃபார் எக்ஸாம்பிளா சொன்னோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன்ல ஐ வி வந்து இருக்கு. அப்படிதானே? சோ ஃபர்ஸ்ட் பர்சன்ல ஐ அப்படிங்கிறது சிங்குலர், அததான் இங்க ஒருமை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே இது ஃபர்ஸ்ட் பர்சன்ல வி அப்படிங்கிறது ப்ளூரல், அதுதான் இங்க பன்மை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன்ல சிங்குலர் வந்து என்னது ஐ, ஃபர்ஸ்ட் பர்சன்ல ப்ளூரல் வந்து என்னது வி. சோ அத தமிழ்ல சொன்னோம் அப்படின்னா தன்மையில ஒருமை வந்து நான், தன்மையில பன்மை வந்து நாம். ஓகேவா? சோ நான் அப்படின்னு வரும்பொழுது அந்த இடங்கள்ல நம்ம அல்லேன் அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணணும். அதாவது என்ன அப்படின்னா அல்ல, அன்று, அல்லேன், அல்லோம், அல்லை, அல்லீர் இது எல்லாத்துக்குமே ஒரே மீனிங் தான். கிடையாது அல்ல அப்படிங்கிறது அதுக்கான மீனிங். இப்போ இந்த ஒவ்வொரு வேர்டுமே ஒவ்வொரு இடத்துல வந்து யூஸ் பண்ணணும். அது எந்தெந்த இடம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பாக்ஸ். ஓகேவா? இதையும் கண்டிப்பா படிச்சு வச்சுக்கோங்க. அல்லேன் அப்படிங்கிறது நான் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க அல்லேன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். அதே அல்லோம் அப்படிங்கிறது நாம் அப்படிங்கிற வேர்டு வந்து நாம் அப்படின்னு சொல்லும் போது அங்க அல்லோம் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். நீ அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க அல்லை அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். நீ வீர் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க அல்லீர் அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். அவன் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வரும்பொழுது அல்லன் அப்படிங்கறத யூஸ் பண்ணுவோம். அவள் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க அல்லல் அப்படிங்கறது யூஸ் பண்ணுவோம். அவள் அப்படின்னா அல்லல் வரும். அக்து அப்படின்னா அன்று வரும். அவை அப்படின்னா அல்லன்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? இந்த அல்ல, அன்று, அல்லல், அல்லல், அல்லன் இது எல்லாத்துக்குமே ஒரே மீனிங் தான். அல்ல அப்படிங்கிறது அதுக்கான மீனிங். ஆனா ஒவ்வொரு இடத்துக்கு இப்ப pronoun I, we, he, she, it, you, theyன்னு சொல்லி இருக்குல்ல, அதே மாதிரிதான் இங்க நம்மளுக்கு தமிழ்ல நான், நாம், நீ, நீவீர், அவன், அவள், அது இப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு தமிழ்ல வந்து pronoun இருக்கு. இந்த ஒவ்வொரு pronounக்கும் இந்த வேர்டு வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? இதுல எதுவும் டவுட் இருக்கா? இது நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்னா நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்ஜெக்ட் அந்த ப்ரொனவுன் வந்து இருந்துட்டு அதுக்கடுத்து நம்மளுக்கு பிராக்கெட்ல அல்லேன், அல்ல, அல்லின்னு சொல்லிட்டு பிராக்கெட்ல நம்மளுக்கு கொடுத்துருக்கலாம். ஓகேவா? சோ அப்ப நான் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் பர்சன்ல இருக்கக்கூடிய சிங்குலர். நான் அப்படின்னு சொல்லும்போது அங்க அல்லேன் அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதே இப்ப நம்மளுக்கு அவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு பிராக்கெட்ல அல்ல, அன்று, அல்லன்னு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அங்க நம்ம அல்ல அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம வலுவமைதி படிச்சோம். அப்படிதானே? வலுவமைதி, வலு, வலான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கிராமர் படிச்சோம் 10th. இப்போ அக்வினை, உயர்திணை சொல்லிட்டு கான்செப்ட் படிச்சோம். சோ உயர்திணையில ஒரு பையனை பத்தி சொன்னோம் அப்படின்னா அவன் வந்தான் அப்படின்னு சொல்லுவோம். அதே ஒரு பெண்ணை பத்தி சொன்னோம்னா அவள் வந்தாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம அங்க அவனை போய் வந்தாள் சொல்ல மாட்டோம். அதே மாதிரி ஒரு பெண்பால போய் வந்தான் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டோம். அதே மாதிரிதான் இங்க வந்து தமிழ்ல ஒவ்வொரு ப்ரொனவுனுக்கும் இந்த வேர்டு யூஸ் பண்ணு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் வந்து இருக்கு. அதுதான் இந்த காலம், அதுதான் இந்த டேபிள். ஓகேவா? சோ இதையும் கண்டிப்பா படிச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப 2 கான்செப்ட் பார்த்துருக்கோம். ஓர் அக்து வந்து உயிரெழுத்துக்கு முன்னாடி வரும். ஒரு அதுங்கிறது உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வரும். அதே மாதிரி நான் வந்தா அந்த 4 ப்ரொனவுனுக்கு அல்லேங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவோம். நாம்க்கு அல்லோம், நீனா அல்லை, நீவிர்னா அல்லீர், அவன் அல்லன், அவள் அல்லல், அவர் அல்ல, அக்து அன்று, அவை அல்ல.
ஓகேவா? சோ இந்த ப்ரொனவுன் வந்துச்சு அப்படின்னா இந்த வேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். இதுல தன்மை முன்னிலை படகை அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. நம்ம இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் படிச்சிருப்போம்ல, அதுதான் இங்க தன்மை முன்னிலை படகை. ஓகேவா? சோ இதுல ஆண் பால் அப்படின்னா நம்ம ஹீன்னு சொல்லி யூஸ் பண்ணுவோமா, பெண் பால் ஷீ, பலர் பால் அப்படின்னா தேன்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம், ஒன்றன் பால் அப்படின்னா இட்டுன்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம், பலவின் பால் அப்படிங்கிறது இட்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த அக்குநிலையில ப்ளூரல் சொல்லுவோம்ல, அததான் பலவின் பால் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றோம். ஓகேவா? இந்த ரெண்டும் கிளியரா இருக்கா? இதுல எதுவும் டவுட் இருக்கா? இத கண்டிப்பா படிச்சுக்கோங்க. இது ஒரு ஈஸியான கான்செப்ட். ஆனா இது வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல எதுவும் டவுட் இருக்கா? அடுத்து மூவ் பண்ணுவோமா? ஓகே. அடுத்து இடுகுறி பெயர், சாதன பெயர், இது வந்து பார்ப்போம். சோ இதுல எதுவும் டவுட் இருக்கா? யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணலையே. இது எதுவும் டவுட் இருந்தா சொல்லுங்க. இத முடிச்சு நம்ம அடுத்த கான்செப்ட் போவோம். இது ஓகேவா? வாய்ஸ் கிளியரா இருக்கா? ஏன் யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணல? என்னாச்சு? கிளியரா இருக்கு. ஓகே 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 ஓகே. இப்ப ரெண்டு விஷயம் பார்த்திருக்கோம். சோ அதுக்கு அடுத்து இடுகுறி பெயர், காரண பெயர். ஓகேவா? இடுகுறி பெயர்னா என்ன, காரண பெயர்னா என்ன அப்படிங்கறத வந்து பார்ப்போம். இப்போ நம்ம வந்து எல்லாத்துக்குமே ஒவ்வொரு நேம் வந்து வச்சிருக்கோம், அப்படிதானே? மரம் சொல்லி ஒண்ணு சொல்றோம், மண் சொல்லிட்டு சொல்றோம், புத்தகம் சொல்லி சொல்றோம், நாற்காலி சொல்றோம், கரும்பலகை சொல்றோம், ஆசிரியர் சொல்றோம். இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு நேம் வந்து வச்சிருக்கோம். நம்ம எதுக்கு மண்ணை போய் மண்ணுன்னு சொல்றோம், எதுக்கு வந்து பறவையை போய் பறவைன்னு சொல்றோம் சொல்லிட்டு அந்த திங்ஸுக்கு நம்ம எந்த அடிப்படையில பெயர் வச்சிருக்கோம், எந்த அடிப்படையில அதுக்கு நேம் வச்சிருக்கோம், அதன் அடிப்படையில ரெண்டு வகையா பிரிப்பாங்க. ஒண்ணு இடுகுறி பெயர், இன்னொன்னு காரண பெயர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம காரண பெயர்னா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கடுத்து இடுகுறி பெயர்னா என்னன்னு பார்ப்போம். காரண பெயர் அப்படின்னா ஏதோ ஒரு திங்ஸுக்கு ஒரு நேம் வச்சிருப்போம், அந்த நேம் வந்து ஏதோ ஒரு ரீசனுக்காக அந்த நேம் போய் அவங்களுக்கு வச்சிருப்போம், அதுதான் காரண பெயர். ஓகேவா? ஏதோ ஒரு ரீசனுக்காக ஒரு திங்ஸுக்கு நம்ம நேம் வச்சிருப்போம், அததான் காரண பெயர்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நாற்காலி. சோ நாற்காலி அப்படின்னு எதுக்கு நம்ம சேருக்கு நேம் வச்சிருக்கோம் அப்படின்னா 4 கால்கள் வந்து அதுக்கு இருக்கு, அப்படிதானே? ஒரு சேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு 4 கால்கள் வந்து இருக்கும், அதனாலதான் அதை நாற்காலி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அடுத்து கரும்பலகை, பிளாக் போர்டு இருக்குல்ல, சோ கரும்பலகைக்கு எதுக்கு நம்ம கரும்பலகைன்னு நேம் வச்சிருக்கோம் அப்படின்னா அது பிளாக் கலர்ல இருக்கிறதுனால அதுக்கு நம்ம கரும்பலகை, கருமையான பலகை, அப்படி கருமையான பலகை, சோ அதனாலதான் அதை கரும்பலகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இப்படி ஒரு திங்ஸுக்கு ஒரு ரீசனுக்காக ஒரு நேம் வச்சோம் அப்படின்னா அதுதான் காரண பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு திங்ஸுக்கு ஒரு ரீசனுக்காக ஒரு நேம் வச்சோம் அப்படின்னா அத காரண பெயர்னு சொல்லுவாங்க. சோ காரண பெயருக்கு எக்ஸாம்பிள் வந்து நாற்காலி, கரும்பலகை. அதே மாதிரி இப்ப இடுகுறி பெயர்னா என்னன்னு பார்ப்போம். சோ இடுகுறி பெயர் அப்படின்னா ரீசனே இல்லாம ஒரு திங்ஸுக்கு வந்து நேம் வச்சிருப்போம், அதுதான் இடுகுறி பெயர். ஓகேவா? காரண பெயர் அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒரு திங்ஸுக்கு நேம் வச்சிருப்போம், அது காரண பெயர். இடுகுறி பெயர் அப்படின்னா காரணமே இல்லாம ஒரு நேம் வந்து வச்சிருப்போம், அதுதான் இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்லி சொல்றது. ஓகேவா? சோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா மண், மரம், காற்று. சோ காற்றுக்கு வந்து நம்ம ரீசனே இல்லாம சும்மா அதுக்கு காட்சிக்கு காட்சின்னு நேம் வச்சிருப்போம், மண்ணுக்கு மண்ணு நேம் வச்சிருப்போம், அதுக்கு ரீசனே கிடையாது, சும்மா மண்ணுன்னு சொல்லிட்டு நேம் வச்சிருக்காங்க. ஆனா காரண பெயர் அப்படிங்கிறது ஒரு ரீசனுக்காக அந்த நேம் வந்து வச்சிருப்பாங்க. ஓகேவா? இப்போ இடுகுறி பெயர்னா என்னன்னு பார்த்தாச்சு, காரண பெயர்னா என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ இந்த இடுகுறி பெயர்ல 2 வகை இருக்கு, காரண பெயர்ல 2 வகை இருக்கு. அது என்ன அப்படிங்கறத பார்ப்போம். சோ இடுகுறி பெயர்ல 2 வகை எதெல்லாம் அப்படின்னா இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். ஓகேவா? அதே மாதிரி காரண பெயர்ல 2 வகை இருக்கு, காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர். நம்ம காரண பெயர் பார்த்துட்டு இதுக்கும் நம்ம இடுகுறி பெயர் அதுக்கடுத்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் காரண பொது பெயர்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். காரண பொது பெயர் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள்
பறவைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பறவைக்குள்ள எல்லா வகையான பறவைகளும் உள்ளடங்கும். அப்படிதானே? எல்லா வகையான பறவைகளையும் சேர்த்துதான் நம்ம காமனா பறவைன்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? பறவைக்கு எதுக்கு அந்த நேம் வச்சிருக்காங்க அப்படின்னா, பறக்கிறதுனால அதுக்கு பறவைன்னு சொல்லிட்டு நேம் வச்சிருப்பாங்க. ஓகேவா? பறக்கிறதுனால பறவைன்னு சொல்லிட்டு பேர்ட்ஸுக்கு வந்து நேம் வச்சிருப்பாங்க. இதுதான் காரண பொதுப்பெயர். அதாவது பொதுவா ஒரு ரீசனுக்காக பொதுவா ஒரு நேம் வச்சிருப்பாங்க. அதுதான் காரண பொதுப்பெயர் அப்படிங்கிறது. அதே காரண சிறப்பு பெயர் அப்படின்னா மரங்கொத்தி அப்படின்னு ஒரு பேர்ட் வந்து இருக்கு. அப்படிதானே? சோ பறவை அப்படிங்கிறது ஓவரால் ஒரு எல்லா பறவைகளையும் உள்ளடக்கியதை நம்ம பறவைன்னு சொல்லி சொல்றோம். பறவைன்னு சொல்லும் போது அது எல்லா வகையான பேர்ட்ஸுமே உள்ளடங்கும். ஓகேவா? அந்த பறவைகள்ல ஒரு வகைதான் இது மரங்கொத்தி. மரங்கொத்திக்கு எதுக்கு மரங்கொத்தி நேம் மரங்கொத்தி பேர்டுக்கு எதுக்கு அப்படி நேம் வச்சிருக்காங்க அப்படின்னா, அது மரத்தை என்ன பண்ணும், கொத்திக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அதனாலதான் அதுக்கு மரங்கொத்தி அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சிருக்காங்க. அப்ப காரண பொதுப்பெயர் அப்படின்னா பறவை அப்படிங்கிறது காரண பொதுப்பெயர். எல்லா வகையான பறவையவும் அது பொதுவா குறிக்கும். அதனால அது காரண பொதுப்பெயர். அதே காரண சிறப்பு பெயருக்கு எடுத்துக்காட்டு மரங்கொத்தி. மரத்தை கொத்திக்கிட்டே இருக்கிறதுனால அதுக்கு மரங்கொத்தி நேம் வச்சிருக்காங்க. மரங்கொத்தி அப்படிங்கிறது பொதுப்பெயர் கிடையாது, அந்த பறவைகள்ல ஒரு வகை. ஓகேவா? சோ பறவைகள்ல ஒரு வகை. மரங்கொத்திங்கிறது மரங்கொத்தி மட்டும்தான் குறிக்கும். ஆனா பறவைங்கிறது பொதுவா எல்லா வகையான பறவைகளையுமே குறிக்கும். இதுதான் காரண பொதுப்பெயருக்கும் சிறப்பு பெயருக்கும் உள்ள டிஃபரெண்ட். ஓகேவா? சோ காரண பொதுப்பெயர் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ரீசனுக்காக பொதுவா நேம் வச்சிருந்தோம் அப்படின்னா அது காரண பொதுப்பெயர். காரண சிறப்பு பெயர் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ரீசனுக்காக ஆனா பர்டிகுலரா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் குறிக்கிற மாதிரி வச்சோம் அப்படின்னா அது காரண சிறப்பு பெயர். ஓகேவா? சோ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அணி. ஓகேவா? நம்ம தமிழ் கிராமர் பார்த்திருப்போம். அணினா அழகுன்னு சொல்லிட்டு ஒரு மீனிங் வந்து பார்த்திருப்போம். இந்த இடத்துல அணிங்கிறது எதை சொல்றாங்கன்னா அணிகலனை வந்து சொல்றாங்க. ஓகேவா? இப்ப நம்ம வளையல் போடுறோம், கொலுசு போடுறோம், கம்மல் போடுறோம், செயின் தான் நம்ம வியர் பண்றோம். இது எல்லாத்தையுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தமிழ்ல அணிகலன்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? அணிகலன்கள் சொல்லிட்டு இந்த திங்ஸ் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அணி அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படி அணிகலன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அணி அப்படின்னா அதுக்கான மீனிங் என்ன, வியர் பண்றது, அணிஞ்சுக்கிறது. ஓகேவா? இந்த வளையல் கம்மல் செயின் இதெல்லாம் நம்ம அணிவதுனால நம்ம போட்டுக்கிறதுனால அது வந்து அணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அணிகலன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அணி அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல எல்லா வகையான திங்ஸுமே உள்ளடங்கும். கம்மல்ல இருந்து கொலுசுல இருந்து பேங்கிள்ஸ்ல இருந்து எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா அதுல உள்ளடங்கும். சோ அணி அப்படிங்கிறது காரண பொது பெயர். அதே இது வளையல் அப்படிங்கிறது அணிகலன்கள்ல ஒண்ணு. ஓகேவா? வளையல் அப்படிங்கிறது அணிகலன்கள்ல ஒண்ணு. அதனால அது காரண சிறப்பு பெயர் சொல்றாங்க. சோ வளையல் அப்படிங்கிறது அணிகலன்கள்ல ஒரு 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 அணிகலன் தான் இது வளையல் அப்படிங்கிறது. சோ வளையல் எதுக்கு நேம் வச்சிருக்காங்கன்னா அது வளைவா இருக்கிறதுனால, வளைஞ்சு இருக்கிறதுனால அதுக்கு வளையல் சொல்லிட்டு நேம் வச்சிருக்காங்க. ஓகேவா? இதுதான் காரண பொது பெயருக்கும் காரண சிறப்பு பெயருக்கும் உள்ள வேறுபாடு. ஃபர்ஸ்ட் இடுகுறி பெயர், காரண பெயர் சொல்லிட்டு ரெண்டு விஷயம் பார்த்தோம். காரண பெயர் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ரீசனுக்காக ஒரு விஷயத்துக்கு நேம் வச்சிருப்பாங்க. அததான் காரண பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காரண பெயர்ல ரெண்டு வகை இருக்கு. காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர். காரண பொது பெயர் அப்படின்னா ஏதோ ஒரு ரீசன் கருதி பொதுவா ஒரு நேம் வச்சிருப்பாங்க, அது காரண பொது பெயர். அடுத்து காரண சிறப்பு பெயர் அப்படிங்கிறது அதுவும் ஏதோ ஒரு ரீசனுக்காக ஒரே ஒரு திங்ஸை மட்டும் குறிக்கிற மாதிரி ஒரு நேம் வச்சிருப்பாங்க, அதுதான் காரண சிறப்பு பெயர் அப்படிங்கிறது. ஓகேவா? அதுக்கடுத்து இடுகுறி பெயர் அப்படின்னா ரீசனே இல்லாம ஒரு திங்ஸுக்கு நேம் வச்சிருப்பாங்க, அதுதான் இடுகுறி பெயர் அப்படிங்கிறது. அதுக்கு எக்ஸாம்பிள் மண், மரம், காற்று, இது எல்லாமே இடுகுறி பெயர். ஓகேவா? சோ இந்த இடுகுறி பெயர்லயும் ரெண்டு வகை இருக்கு. இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர்னு சொல்லிட்டு ரெண்டு வகை வந்து இருக்கு. இடுகுறி பொது பெயர் அப்படின்னா சேம் அதேதான், அங்க வந்து ரீசன் இருக்கும், இங்க ரீசனே இல்லாம நேம் வச்சிருப்பாங்க. ஓகேவா? இடுகுறி பொது பெயர் அப்படிங்கிறது காரணமே இல்லாம ஏதோ ஒரு திங்ஸ் ஏதோ காரணமே இல்லாம பொதுவா ஒரு நேம் வச்சிருப்பாங்க, அதுதான் இடுகுறி பொது பெயர் அப்படிங்கிறது. இப்ப மரம், பழம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு எதுக்கு ஃப்ரூட்ஸுக்கு போய் எதுக்கு பழங்கள்னு தமிழ்ல நேம் வச்சாங்கன்னு தெரியாது, பழங்கள்னு அது சொல்லுவாங்க. ஓகேவா? அதான் இடுகுறி பொது பெயர். சோ பழங்கள்னு சொல்லும் போது அதுல எல்லா வகையான பழங்களுமே உள்ளடங்கும். சீத்தாப்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா அதுக்குள்ள உள்ளடங்கும். இது எல்லாத்தையும் பொதுவா தான் நம்ம பழங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ பழங்கள் அப்படிங்கிறது இடுகுறி பொது பெயர். அதுல தனியா வாழைப்பழம், கொய்யாப்பழம் சொல்லிட்டு தனியா ஏதோ ஒரே ஒரு பழத்தை மட்டும் சொன்னோம் அப்படின்னா அது இடுகுறி சிறப்பு பெயர். ஓகேவா? சோ இடுகுறி பொது பெயர் அப்படிங்கிறது பொதுவா எல்லாத்தையும் குறிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா ரீசனே இல்லாம அதுக்கு நேம் வச்சிருப்பாங்க. இடுகுறி சிறப்பு பெயர் அப்படிங்கிறது ஏதோ ஒரே ஒரு திங்ஸை மட்டும் தான் குறிக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கு ரீசனே இல்லாம அந்த நேம் வந்து வச்சிருப்பாங்க. இதுதான் இடுகுறி சிறப்பு பெயர். ஓகேவா?
இப்படி பெயர்ச்சொல் ஒரு திங்ஸுக்கு நம்ம நேம் வந்து எந்த அடிப்படையில வைக்கும் அப்படிங்கறத பொறுத்து 2 வகையா பிரிப்பாங்க. ஒண்ணு இடுகுறி பெயர், இன்னொன்னு பொது பெயர். இடுகுறி பெயர் அப்படிங்கிறது ரீசனே இல்லாம ஒரு திங்ஸுக்கு நேம் வச்சிருப்பாங்க, அது இடுகுறி பெயர். காரண பெயர் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ரீசனுக்காக ஒரு திங்ஸுக்கு நேம் வச்சிருந்தாங்க அப்படின்னா அது காரண பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த இடுகுறி பெயர்ல 2 வகை இருக்கு, இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். இப்ப இடுகுறி பொது பெயருக்கு எக்ஸாம்பிள் வந்து மரம் அப்படிங்கிறது இடுகுறி பொது பெயருக்கு எக்ஸாம்பிள். அதே இடுகுறி சிறப்பு பெயருக்கு எக்ஸாம்பிள் வந்து வாழை மரம் அப்படிங்கிறது இடுகுறி சிறப்பு பெயருக்கு எக்ஸாம்பிள். சோ மரம் சொல்லும் பொழுது எல்லா வகையான மரங்களையுமே அது குறிக்கும். மரத்துக்கு எதுக்கு நம்ம மரங்கள் மரம் சொல்லிட்டு நேம் வச்சாங்க அப்படிங்கறதுக்கான காரணம் வந்து தெரியாது, ரீசனே இல்லாம சும்மா அதுக்கு மரம் சொல்லிட்டு நேம் வச்சிருப்பாங்க. இதுதான் இடுகுறி பொது பெயர் அப்படிங்கிறது. அதே மரம் சொல்லும் போது இடுகுறி பொது பெயர், அதுல எல்லா வகையான மரத்தையுமே அது வந்து மீன் பண்ணும். அதே இடுகுறி சிறப்பு பெயர் அப்படிங்கிறது பர்டிகுலரா ஒரு வாழை மரம், தென்னை மரம் சொல்லிட்டு தனியா ஒரே ஒரு மரத்தை மட்டும் சொன்னோம் அப்படின்னா அது இடுகுறி சிறப்பு பெயருக்கு வந்து எடுத்துக்காட்டு, இடுகுறி சிறப்பு பெயர்னு சொல்லுவாங்க. அதே காரண பெயர் அப்படின்னா ஏதோ ஒரு ரீசனுக்காக நேம் வச்சாங்க அப்படின்னா அது காரண பெயர்னு சொல்லுவாங்க. அதுல காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர்னு சொல்லிட்டு 2 வகை இருக்கு. காரண பொது பெயர் அப்படின்னா பொதுவா ஏதோ ஒரு ரீசனுக்காக ஒரு நேம் வச்சிருப்பாங்க, அது காரண பொது பெயர். எக்ஸாம்பிள் பறவை வந்து சொல்லலாம். அதே காரண சிறப்பு பெயர் சொல்லும் பொழுது ஏதோ ஒரு ரீசனுக்காக தனியா ஏதோ ஒரு விஷயத்துக்கு மட்டும் பர்டிகுலர் நேம் வச்சிருப்பாங்க, அதுதான் காரண சிறப்பு பெயர்ங்கிறது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மரங்குத்தி. ஓகேவா? இது கிளியரா இருக்கா? எஸ் மேம். இதுல ஓகே ஓகே. காரண பெயருக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். காரண பெயருக்கு நாற்காலி, கரும்பலகை. கரும்பலகை. சூப்பர். நாற்காலி, கரும்பலகை. இடுகுறி பெயருக்கு எக்ஸாம்பிள் மண் மரம். மண் மரம். ஓகே. இடுகுறி பொது பெயருக்கு எக்ஸாம்பிள் வாழை மரம், மாமரம். இடுகுறி பொது பெயருக்கு கேட்டேன் எக்ஸாம்பிள். இடுகுறி பொது பெயர் மரம். மரம். ஓகே. இடுகுறி சிறப்பு பெயருக்கு எக்ஸாம்பிள் மா, வாழை. ஓகே. மா மரம், வாழை மரம். ஓகே. காரண பொது பெயருக்கு எக்ஸாம்பிள் அணி. ஓகே. அணி. காரண சிறப்பு பெயருக்கு எக்ஸாம்பிள் வளையல். வளையல். சூப்பர். ஓகே. ஓர், அக்து இது 2மே உயிர் எழுத்துக்கு முன்னாடி வருமா, உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வருமா? உயிர் எழுத்துக்கு முன்னாடி. சூப்பர். உயிர் எழுத்துக்கு முன்னாடி வரும். ஓகே. நன்றாக எழுதினான். ஓகேவா? நன்றாக எழுதினான். இதுல இந்த நன்றாக அப்படிங்கிற வேர்டுக்கு முன்னாடி அது வருமா, அக்து வருமா? அது. சூப்பர். அது வரும். ஓகே. சூப்பர். இந்த பாக்ஸ் கண்டிப்பா படிச்சுக்கோங்க. ஓகேவா? நான் அல்லேன், நாம் அல்லோம், நீ அல்லை, நீவீர் அல்லீர், அவன் அல்லன், அவள் அல்லல், அவர் அல்லல், அக்து அன்று, அவை அல்ல. இந்த பாக்ஸ் கண்டிப்பா படிச்சுக்கோங்க. ஓகே. அதுக்கடுத்து தமிழ்ல ஓரெழுத்து ஒரு மொழி இந்த கான்செப்ட் வந்து பார்ப்போம். சோ ஓரெழுத்து ஒரு மொழின்னா அதுக்கு என்ன மீனிங்னா ஒரே ஒரு எழுத்து தான் இருக்கும், ஆனா அது வந்து மீனிங் கொடுக்கும். ஓகேவா? ஒரே ஒரு எழுத்து இருக்கும், அது வந்து மீனிங் கொடுக்கும். அதுதான் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கு தொல்காப்பியர் வந்து நெட்டெழுத்துக்கள் அனைத்தும் ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. அப்படி நிறைய பேர் ஓரெழுத்து ஒரு மொழியை பத்தி நிறைய பேர் பேசியிருப்பாங்க. நம்மளுக்கு புக்ல வந்து பவனந்தி முனிவர் இவர் சொன்ன கான்செப்ட் தான் 7th ஸ்டாண்டர்ட் புக்ல வந்து இருக்கும். ஓகேவா? அது ஒரு 42 வேர்ட்ஸ் வந்து இருக்கும். அதுக்கான மீனிங் என்னங்கிறத படிச்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னா ஒரே ஒரு எழுத்து இருக்கும், அந்த ஒரு எழுத்து என்ன பண்ணும் அப்படின்னா மீனிங் கொடுக்கும். அதுதான் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல நம்மளுக்கு 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ்ல 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குன்னு பவனந்தி முனிவர் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அது நிறைய பேர் டிஃப்ரெண்டா சொல்லியிருப்பாங்க. நம்மளுக்கு புக்ல இருக்கிற சோர்ஸ் வந்து பவனந்தி முனிவர் சொன்னது மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? பவனந்தி முனிவர் யாரு அப்படின்னா நன்னூல் அப்படிங்கிற ஒரு இலக்கண நூலை எழுந்தவர் தான் பவனந்தி முனிவர். ஓகேவா? சோ நன்னூல் அப்படிங்கிற ஒரு இலக்கண நூல், நன்னூல் அப்படிங்கிறது ஒரு இலக்கண நூல். இந்த நன்னூல் அப்படிங்கிற நூலை எழுதினவர் தான் பவனந்தி முனிவர். ஓகேவா? சோ பவனந்தி முனிவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தமிழ்ல 42 ஓரெழுத்து ஒரு மொழி எழுத்துக்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பவனந்தி முனிவர் வந்து சொன்னாரு. இந்த 42 எழுத்துக்கள்ல 40 எழுத்துக்கள் நெடில் எழுத்து, 2 எழுத்துக்கள் குறில் எழுத்து. ஓகேவா? அந்த 42 எழுத்துகள்ல 40 எழுத்துக்கள் வந்து நெடில் எழுத்து, 2 எழுத்துக்கள் வந்து குறில் எழுத்து. ஓகேவா?
சோ ஓதெழுத்து ஒதுமொழிங்கிறது அதுலயே இருக்கு. ஓதெழுத்து ஒதுமொழி, ஒரே ஒரு எழுத்து இருக்கும், அந்த எழுத்து வந்து மீனிங் கொடுக்கும். அதுதான் ஓதெழுத்து ஒதுமொழி. தமிழ்ல 42 ஓதெழுத்து ஒதுமொழி இருக்கு அப்படின்னு நன்னூல் அப்படிங்கிற இலக்கண நூலை எழுதுனா பவனந்தி முனிவர் வந்து சொல்லியிருப்பாரு. அந்த 42 எழுத்துக்கள்ல 40 எழுத்துக்கள் நெடில் எழுத்து, 2 எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள். ஓகேவா? சோ நன்னூல் அப்படிங்கிற இலக்கண நூலை எழுதுனவது யாரு? பவனந்தி முனிவர். பவனந்தி முனிவர். தமிழ்ல 42 எழுத்துக்கள் 42 ஓதெழுத்து ஒதுமொழி இருக்குன்னு சொன்னவது யாரு? பவனந்தி முனிவர். பவனந்தி முனிவர். அதுல எத்தனை நெடில் எழுத்து, எத்தனை குறில் எழுத்து? 40 நெடில் எழுத்து, 2 குறில் எழுத்து. சூப்பர். 40 நெடில் எழுத்து, 2 குறில் எழுத்து. ஓகேவா? சோ அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் என்ன மீனிங் அப்படிங்கறத பார்ப்போம். ஆ அப்படின்னா அதுக்கு மீனிங் வந்து பசு. ஈ அப்படின்னா அதுக்கான மீனிங் வந்து கொடு. ஊ அப்படின்னா இறைச்சி. ஏ அம்பு. ஐ தலைவன். ஓ மதகு நீர் தாங்கும் பலகை. கா அப்படின்னா சோலை அப்படிங்கிறது மீனிங். கு அப்படின்னா பூமி அப்படிங்கிறது மீனிங். கை அப்படின்னா அதுக்கு மீனிங் வந்து ஒழுக்கம். கோ அப்படின்னா அரசன். நம்ம அரசன், வேந்தன், கொச்சவன், கோன்னு சொல்லிட்டு நிறைய படிச்சிருப்போம், அப்படிதானே? சோ கோ அப்படின்னா அதுக்கான மீனிங் வந்து அரசன். சா அப்படின்னா அதுக்கான மீனிங் வந்து இறந்து போ. சி அப்படின்னா இகழ்ச்சி. சே அப்படின்னா உயர்வு. சோ அப்படின்னா மதில். தா அப்படின்னா கொடு. தீ அப்படின்னா நெருப்பு. தூ அப்படின்னா தூய்மை. தே கடவுள். தை தைத்தல். நா அப்படின்னா அதுக்கான மீனிங் வந்து நாவு. நீ அப்படின்னா முன்னிலை ஒருமை. நே அப்படின்னா அன்பு. நை அப்படின்னா இழிவு. நோ அப்படின்னா வறுமை. பா அப்படின்னா பாடல். நம்ம பார்த்தோமா பா வகைன்னு சொல்லி பார்த்தோமா? பா வகை. சோ பா அப்படின்னா அதுக்கான மீனிங் என்ன? பாடல். அப்போ பா வகைன்னா அதுக்கான மீனிங் என்ன? பாடல் வகை. ஓகேவா? சோ பா அப்படின்னா அதுக்கான மீனிங் வந்து பாடல். பூ அப்படின்னா மலர். பே அப்படின்னா மேகம். பை அப்படின்னா இளமை. போ அப்படின்னா சொல். மா அப்படின்னா மாமரம். மீ அப்படின்னா வான் அப்படிங்கிறது மீனிங். மூ அப்படின்னா மூப்பு. மே அப்படின்னா அன்பு. மை அப்படின்னா அஞ்சனம், கண்மை, கருப்பு, இருள் அப்படிங்கிறது அதுக்கான மீனிங். மோ அப்படின்னா முகத்தல். யா அப்படின்னா அகலம். வா அப்படின்னா அழைத்தல். வீணா மலர். வை புல். வவ் கவர். நோ அப்படின்னா நோய். தூ அப்படின்னா உன் அப்படிங்கிறது மீனிங். ஓகேவா? இப்படி 42 எழுத்துக்கள் வந்து இருக்கு. இந்த மீனிங் எல்லாமே புக்ல உள்ள மீனிங். சோ இது போக இதுக்கு நிறைய மீனிங்ஸ் வந்து உண்டு. ஆனா புக்ல உள்ளது மட்டும் நம்ம படிச்சாலே போதுமானது. ஓகே, அந்த 42 எழுத்துக்கும் என்ன மீனிங் அப்படிங்கறத தெளிவா படிச்சுக்கோங்க. இதுல 2 குறில் எழுத்து சொன்னீங்கன்னா அதுல நோ தூ கடைசி இருக்கா 41 42. சோ நோ அப்படிங்கிறது ஒரு குறில் எழுத்து. தூ அப்படிங்கிறது ஒரு குறில் எழுத்து. மீதி எல்லாமே பாருங்க, மீதி இருக்க 40 எழுத்துக்களுமே நெட் எழுத்துக்கள். நோ தூ இந்த 2 எழுத்துக்கள் மட்டும்தான் குறில் எழுத்து. ஓகேவா? சோ தூ அப்படின்னா உன் அப்படிங்கிறது மீனிங். சோ நோ அப்படின்னா நோய் அப்படிங்கிறது மீனிங். ஓகேவா? இந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழி இதையும் கண்டிப்பா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ ஆ அப்படின்னா இது வந்து 7th ஸ்டாண்டர்ட் மேம். ஓகே ஓகே. சோ ஆ அப்படின்னா பசு. ஸ்டாண்டர்ட் மட்டும் படிச்சா போதும் மேம். இதையும் ப்ரிப்பேர் பண்ணுங்களா மேம்? ஆக்சுவலா நம்மளுக்கு இதுல இருந்தா கேட்பாங்க, நம்மளால எக்ஸாக்டா சொல்ல முடியாதுல்ல மேம். இதுனா கொஞ்சம் இம்பார்ட்டன்டான விஷயங்கள். சோ அதனாலதான் இந்த சைட்ல போய் பார்த்தோம், சிலபஸ்னா வெறும் 10ஆம் வகுப்பு. This is what they have mentioned the topic of lessons from 10th standard. So should we prepare from 7th standard also? So I have a doubt, that's why I'm asking. ஓகே மேம். பட் நம்மளால அப்படி எக்ஸாக்டா வந்து எடுத்துக்கிட முடியாது மேம். ஸோ 10th கிராமர் ஃபுல்லாவே உங்களுக்கு கவர் பண்ணியாச்சு. 10th கிராமர் ஃபுல்லாவே நீங்க அதை உங்களுக்கு ஃபுல்லா அது முடிச்சாச்சு. ஸோ அதை நீங்க தரமா படிச்சுக்கோங்க. ஸோ இந்த இதும் நீங்க எக்ஸ்ட்ரா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது இட்ஸ் குட் ஃபார் யூ. ஸோ அதுக்காண்டி தான் சொன்னேன். ஓகே மேம். ஓகே. ஸோ இந்த ஓரெழுத்து ஒரு மொழி, இந்த 42 எழுத்துக்கள் இதையும் தெளிவா படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. சோ இப்ப நம்ம அடுத்து ஒற்சிப்பிழை சந்திப்பிழை இதை பத்தி பார்க்க போறோம். சோ ஒற்சிப்பிழை சந்திப்பிழை அதுக்கு முன்னாடி மொழிக்கு முதல் இடை கடை இந்த 3 இடங்கள்ல வரக்கூடிய எழுத்துக்கள் எதெல்லாம் வரும் அப்படிங்கிற விஷயத்த தெளிவா பாத்துக்கிடுவோம். சோ அது தெளிவா பாத்துக்கிட்டா மட்டும்தான் நம்மளால ஒற்சிப்பிழை சந்திப்பிழை இதை வந்து நம்மளுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க வந்து ஈஸியா இருக்கும். ஓகேவா? சோ இதுல ஒற்சிப்பிழை சந்திப்பிழை இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு
8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து இருக்கும். ஸோ 8th to 12th வரைக்கும் உள்ள கான்செப்ட் வந்து இந்த பிடிஎஃப்ல இருக்கும். ஸோ இந்த பிடிஎஃப் நீங்க படிச்சாலே போதுமானது. ஓகேவா? ஒற்றைப்பிழை சந்திப்பிழை அந்த எக்ஸாமுக்கு சொல்றேன். சோ அதுக்கு முன்னாடி ஒற்றைப்பிழைனா என்ன, சந்திப்பிழைனா என்ன, இந்த விஷயங்களை பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு மொழிக்கு முதல் இடை கடை, அதாவது ஒரு வேர்டுடைய முதல்ல என்ன எழுத்து வரும், இடையில என்ன எழுத்து வரும், கடைனா கடைசி, கடைசியில என்னென்ன எழுத்துக்கள் வரும் அப்படிங்கிற விஷயத்த தெளிவா பாத்துக்கிடுவோம். ஓகேவா? நம்ம தமிழ்ல வந்து உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்து, ஆயுத எழுத்து, உயிர்மெய் எழுத்துன்னு சொல்லிட்டு எழுத்துக்கள் வந்து இருக்கு. இதுல ஒரு வேர்டுடைய முதல் பகுதியில தான் உயிரெழுத்துக்கள் 12 வரும். ஓகேவா? உயிரெழுத்து ஒரு வேர்டோட முதல் பகுதியில தான் வரும். அது உயிரெழுத்து அப்படிங்கிறது ஒரு வேர்டுடைய இடைப்பகுதியிலயோ கடைசி பகுதிகளையோ வராது. ஓகேவா? அளபடையில மட்டும்தான் இடைப்பகுதியிலையும் கடைப்பகுதியிலும் உயிரெழுத்துக்கள் வந்து வரும். ஓகேவா? நம்ம அளபடை அப்படிங்கறத ஆல்ரெடி பார்த்திருப்போம். சோ அளபடைனா அதுக்கான மீனிங் என்ன? நீண்டு ஒலித்தல். சூப்பர், நீண்டு ஒலித்தல். ஓகேவா? உயிரெழுத்துக்களை பொறுத்தவரை ஒரு வேர்டோட ஃபர்ஸ்ட் மட்டும்தான் வரும், இடையிலையோ கடைசிலயோ என்ன பண்ணாது அப்படின்னா உயிரெழுத்துக்கள் வராது. ஓகேவா? அது எப்போ மட்டும் வரும் அப்படின்னா அளபடையில மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் வந்து இடையிலையும் கடைசிலையும் வரும். ஓகேவா? உயிரெழுபடை ஒற்றைப்படை நம்ம பார்த்திருப்போம். உயிரெழுபடையில ஓதல் அப்படின்னு சொல்லும் பொழுது ஓ அப்படிங்கிறது சொல்லோட முதல்ல வந்திருக்கும், அதுக்கடுத்து குரிலெழுத்தான ஓ பக்கத்துல வந்திருக்கும், அது சொல்லோட இடையில வந்திருக்கும். அது எப்ப மட்டும்தான் வரும் அப்படின்னா அது அளபடையில இருக்கிறதுனால அளபடையில மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த உயிரெழுத்துக்கள் இடையிலையும் கடைசிலையும் வரும். ஆனா முதல்ல மட்டும்தான் உயிரெழுத்துக்கள் 12 வரும், இடையிலையும் கடைசிலையும் வராது. அளபடையில் மட்டுமே இடையிலையும் கடைசிலையும் ஓ அப்படி உயிரெழுத்துக்கள் வந்து வரும். ஓகேவா? சோ அதுக்கு அடுத்து ஆயுத எழுத்து. இது நம்ம உயிர்மெய், ஆயுதம், உயிரெழுபடை, ஒற்றெழுபடைன்னு சொல்லிட்டு சாபெழுத்துக்கள் படிக்கும் பொழுதே பார்த்திருப்போம். ஆயுத எழுத்து சொல்லோட இடைப்பகுதியில மட்டும்தான் வரும், முதல்லையும் கடைசிலையும் வராது. அப்படித்தானே? சோ அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? ஆயுதம் இடையில மட்டும் ஆயுத எழுத்து வந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? எக்கு. சூப்பர். எக்கு, அத்து, இது எல்லாமே அதுக்கான எக்ஸாம்பிள். ஓகேவா? சோ உயிரெழுத்து சொல்லோட முதல்ல மட்டும்தான் வரும், ஆயுத எழுத்து ஒரு சொல்லோட இடைப்பகுதியில மட்டும்தான் வரும். ஓகேவா? உயிரெழுத்து சொல்லோட முதல்ல மட்டும்தான் வரும், ஆயுத எழுத்து சொல்லோட இடைப்பகுதியில மட்டும்தான் வரும். ஓகேவா? சோ அதுக்கடுத்து மெய்யெழுத்து. மெய்யெழுத்துக்கள் சொல்லோட முதல்ல வரவே வராது. சோ மெய்யெழுத்து அப்படிங்கிறது இக்கி, இங்கி, இச்சி, இஞ்சி, இட்டு, இன்னு, இத்தி, இந்து. சோ இதுதான் என்னது அப்படின்னா அந்த 18 எழுத்துக்களும் தான் மெய்யெழுத்து. நம்மளுக்கே தெரியும் ஒரு மெய்யெழுத்தை வச்சு ஆரம்பிக்கக்கூடிய தமிழ் வேர்டு வந்து கிடையாது. அப்படியே இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம பிறமொழி சொற்கள்ல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்போம். ஓகேவா? மெய்யெழுத்துக்களை வச்சு ஆரம்பிக்கக்கூடிய தமிழ் வேர்டு வந்து கிடையாது. மெய்யெழுத்து தான் ஒரு வேர்டோடைய முன்பகுதியில இருக்கிற மாதிரி தமிழ் வேர்டு வந்து கிடையாது. நம்ம இப்போ நிறைய வேர்டு சப்போஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது எல்லாமே பிறமொழி சொற்கள்ல வந்து நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண வேர்ட்ஸா வந்து இருக்கும். ஓகேவா? சோ மெய்யெழுத்து சொல்லோட முன்பகுதியில வரவே வராது, இடைப்பகுதியில 18 எழுத்துக்கள் வரும். ஓகேவா? சோ மெய்யெழுத்துக்கள் 18. மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கு? மெய்யெழுத்துக்கள் 18. சூப்பர். மெய்யெழுத்துக்கள் 18 எழுத்துக்கள் இருக்கு. ஓகேவா? அந்த மெய்யெழுத்துக்கள் 18ம் சொல்லோட இடைப்பகுதியில 18 எழுத்துக்களும் வரும். ஆனா கடைசி பகுதியில 11 எழுத்துக்கள் மட்டும்தான் வரும், 7 எழுத்துக்கள் வராது. ஓகேவா? மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18 எழுத்துக்கள். இந்த 18 எழுத்துக்களும் ஒரு சொல்லோட ஒரு வேர்டோட ஃபர்ஸ்ட் வந்து வரவே வராது. அதே ஒரு வேர்டோட இடைப்பகுதியில 18 எழுத்துக்களும் வரும். ஒரு வேர்டோடைய கடைசி பகுதியில 11 எழுத்துக்கள் வரும், 7 எழுத்துக்கள் வந்து வராது. ஓகேவா? 11 எழுத்துக்கள் வரும், 7 எழுத்துக்கள் வராது. அது எந்த 7 எழுத்துக்கள் அப்படிங்கறத இதுக்கு அடுத்து பார்ப்போம். ஓகேவா? அந்த டேபிள் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து பார்ப்போம். அடுத்து உயிர்மெய் எழுத்து. சோ உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கு? தமிழ்ல உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு? உயிர்மெய் எழுத்துக்கள் 216. சூப்பர். 216 எழுத்துக்கள் இருக்கு. ஓகேவா? தமிழ்ல உயிர்மெய் எழுத்துக்கள் 216 எழுத்துக்கள் வந்து இருக்கு. உயிர்மெய் எழுத்துக்கள்ல 10 வரிசைகள் வந்து முதல்ல வரும். சோ 10 வரிசை அப்படின்னா கா, கி, கி, கு, கு, கே, கே, கை, கோ, கோ, கவுன்னு இருக்குல்ல. சோ இதுதான் வரிசைன்னு சொல்லி சொல்வோம். உயிர்மெய் எழுத்துக்கள்ல 10 வரிசை வந்து முதல் பகுதியில வரும், இடைப்பகுதியில அனைத்து எழுத்துக்களும் வரும், கடைசி பகுதியில 3 வரிசைகள் வராது. ஓகேவா? இதுல உயிர்மெய் எழுத்துக்கள்ல 10 வரிசை ஒரு சொல்லோட முன்பகுதியில வரும், இடைப்பகுதியில எல்லா எழுத்துக்களுமே வரும், 216 எழுத்துக்களும் வரும். ஓகேவா? அதாவது 18 வரிசைகளும் 18 வரிசைகளும் வரும். சோ அதுக்கு அடுத்து கடைசி பகுதிகள்ல 3 வரிசைகள் வந்து வராது. ஓகேவா? சோ அது என்னென்ன அப்படிங்கறத வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா?
சோ உயிரெழுத்து பொறுத்தவரை சொல்லோட முன்பகுதியில மட்டும்தான் வரும், இடைப்பகுதியிலும் கடைசி பகுதியிலும் வராது. அளபடியில மட்டும்தான் இடைப்பகுதியிலும் கடைசி பகுதியிலும் வரும். ஆயுத எழுத்து சொல்லோட இடைப்பகுதியில மட்டும்தான் வரும், முதல்லையும் கடைசிலையும் வராது. மெய்யெழுத்துக்கள் முதல்ல வரவே வராது, இடைப்பகுதியில அனைத்து எழுத்துக்களும் வரும். கடைசியில 11 எழுத்துக்கள் மட்டும்தான் வரும், 7 எழுத்துக்கள் வராது. உயிர்மை எழுத்தை பொறுத்தவரை முதல் பகுதியில 10 வரிசைகள் வரும், இடைப்பகுதியில அனைத்து எழுத்துக்களுமே வரும், கடைசி பகுதியில 3 வரிசைகள் வராது. ஓகேவா? சோ அது என்னென்ன அப்படிங்கறத பார்ப்போம். ஓகேவா? சோ நமக்கு உயிரெழுத்து ஆயுத எழுத்து இது கிளியரா இருக்கு அப்படிதானே? சோ உயிரெழுத்துல மொத்தம் 12 எழுத்து, 12 எழுத்துமே முன்பகுதியில வந்தும் இடைப்பகுதியிலும் கடைசி பகுதியிலும் வராது. ஆயுத எழுத்து ஒரே ஒரு எழுத்து, அது சொல்லோட இடைப்பகுதியில மட்டும்தான் வரும், முன்பகுதியிலும் கடைசி பகுதியிலும் வராது. ஆனா மெய் எழுத்துக்கள்ல 18 எழுத்துக்கள் இருக்கு, முதல்ல எதுவுமே வராது, நடுசுல 18 எழுத்துக்களும் வரும், கடைசியில 11 எழுத்துக்கள் வரும் பார்த்தோம். அப்போ 7 எழுத்துக்கள் வராது அப்படிதானே? சோ அந்த 7 எழுத்துக்கள் எதுனா வராது அப்படிங்கறத பார்ப்போம். ஓகேவா? அந்த 7 எழுத்துக்கள் எதுனா வராது அப்படின்னா இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு, இங்கு, இந்த 7 எழுத்துக்களும் வராது. ஓகேவா? இதை எப்படி ஞாபகம் வச்சிடலாம் அப்படின்னா கசட தபத அப்படிதானே? சோ கசட தபதங்கிறது என்னது? வல்லினமா, மெல்லினமா, இடையினமா? வல்லினம். வல்லினம். ஓகேவா? சோ கசட தபத அப்படிங்கிற வல்லின மெய்யெழுத்துக்கள் ஒரு வேர்டுடைய கடைசி பகுதியில வராது. ஓகேவா? கசட தபத அப்படிங்கிற வல்லின மெய்யெழுத்துக்கள் ஒரு வேர்டுடைய கடைசி பகுதியில வராது. அடுத்து இங்கு அப்படிங்கிற மெய்யெழுத்தும் என்ன பண்ணாது அப்படின்னா வராது. இங்கு அப்படிங்கிற ஒரு மெய்யெழுத்தும் ஒரு வேர்டுடைய கடைசி பகுதியில வராது. ஓகேவா? இதுக்கு எக்ஸெப்ஷனல் வந்து இருக்கு. கார்த்திக், ஹாங்காங், சுஜித், திலீப், மியூனிச். சோ இது எல்லாமே பிறமொழி சொற்களை நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ அதனாலதான் இந்த வேர்ட்ஸுக்கு மட்டும் பின்னாடி கடைசியில வந்து இக்கு, இங்கு, இத்து, இப்பு, இச்சு இதெல்லாம் வந்திருக்கு. ஆனா நம்மளுடைய தமிழ் சொற்கள்ல கசர தபத வல்லின மெய்யெழுத்துக்களை வச்சோ இங்கு அப்படிங்கிற எழுத்தை வச்சோ முடியக்கூடிய ஒரு தமிழ் வேர்டு வந்து கிடையாது. ஓகேவா? சோ மொத்தம் மெய்யெழுத்துக்கள்ல 18 எழுத்துக்கள் இருக்கு. இந்த 18 எழுத்துக்களும் ஒரு சொல்லோட முன்பகுதியில வராது, இடைப்பகுதியில 18 எழுத்துக்களும் வரும், கடைசி பகுதியில 11 எழுத்துக்கள் வரும், 7 எழுத்துக்கள் வராதுன்னு பார்த்தோம். அந்த 7 எழுத்துக்கள் எதுனா அப்படின்னா கசர தபத அப்படிங்கிற வல்லின மெய்யெழுத்தும் இங்கு அப்படிங்கிற மெய்யெழுத்தும் என்ன பண்ணாது அப்படின்னா ஒரு வேர்டுடைய கடைசி பகுதியில வராது. ஓகேவா? சோ அதுக்கு அடுத்து உயிர்மை எழுத்து பார்த்தோம். சோ உயிர்மை எழுத்துல ஃபர்ஸ்ட்ல 10 வரிசைகள் வரும், நடுசுல அனைத்து எழுத்துக்களும் வரும், கடைசியில 3 வரிசைகள் வராதுன்னு பார்த்தோம். அந்த 3 வரிசை எதெல்லாம் வராது அப்படிங்கறத பார்ப்போம். நகர வரிசை வராது. ஓகேவா? இப்ப நீ சொல்லிட்டு இந்த இங்கு போட்டு இருக்கும்ல, சோ அந்த வரிசை வந்து வராது. அடுத்து யகர வரிசை வந்து வராது. சோ யகர வரிசை அப்படின்னா கே, சே, டே, நே, தே, பேன்னு சொல்லிட்டு இருக்கும் தெரியுமா? சோ அந்த வரிசை ஃபுல்லாவே என்ன பண்ணாது அப்படின்னா கடைசியில வராது. அடுத்து இன்னொன்னு ஒகர வரிசை வராது. ஒகர வரிசை அப்படிங்கிறது நோ, கோ, சோ சொல்லிட்டு ஓ வரிசை இருக்கும் தெரியுமா? சோ அந்த ஒகர வரிசை ஃபுல்லா என்ன பண்ணாது அப்படின்னா கடைசி இதுல வந்து வராது. இதுல ஒரே ஒரு வேர்டு மட்டும் வரும், அது எது அப்படின்னா நோ அப்படிங்கிற வேர்டு. சோ இப்ப நம்ம லாஸ்டா படிச்சோம், நோ அப்படிங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி. ஓகேவா? சோ நோ அப்படிங்கிற வேர்டு மட்டும் இதுல வந்து எக்ஸெப்ஷனல். ஓகேவா? சோ நோ அப்படிங்கிற வேர்டு மட்டும் வரும். ஏன் அப்படின்னா அது ஓரெழுத்து ஒரு மொழி, ஒரே ஒரு எழுத்து தான் இருக்கும், அந்த ஒரு எழுத்து ஒரு மீனிங் கொடுக்கும். அதனால இந்த ஒகர வரிசையில நோ மட்டும் எக்ஸெப்ஷனல். சோ மீதி எதுவுமே என்ன பண்ணாது அப்படின்னா ஒரு சொல்லுடைய கடைசி பகுதியில வராது. ஓகேவா? சோ நோ அப்படின்னா அதுக்கான மீனிங் வந்து துன்பம் அப்படிங்கிறது மீனிங். ஓகேவா? சோ நோ அப்படின்னா நோய் அப்படிங்கிறது ஒரு மீனிங், துன்பம் அப்படிங்கிறது ஒரு மீனிங். ஓகேவா? சோ உயிரெழுத்துக்கள் சொல்லோட முன்பகுதியில வரும், இடைப்பகுதியிலும் கடைசி பகுதியிலும் வராது. ஆயுத எழுத்துக்கள் ஒரு சொல்லோட இடைப்பகுதியில மட்டும் வரும், முதல் பகுதியிலும் கடைசி பகுதியிலும் வராது. மெய்யெழுத்துக்கள் சொல்லோட முதல்ல வரவே வராது, நடுசுல அனைத்து எழுத்துக்களும் வரும், கடைசியில 11 எழுத்துக்கள் வரும், 7 எழுத்துக்கள் வராது. அந்த 7 எழுத்துக்கள் எது அப்படின்னா வல்லின மெய்யெழுத்தும் இங்கு அப்படிங்கிற மெல்லின மெய் எழுத்தும் வராது. மீதி 11 எழுத்துக்களும் கடைசியில வந்து வரும். அடுத்து உயிர்மை எழுத்து முதல்ல 10 வரிசைகள் வரும், நடுசுல அனைத்து எழுத்துக்களும் வரும், கடைசியில 3 வரிசைகள் வந்து வராதுன்னு பார்த்தோம். அந்த 3 வரிசை எது அப்படின்னா நகர வரிசை, யகர வரிசை, ஒகர வரிசை. ஓகேவா? இந்த 3 வரிசைகள் என்ன பண்ணாது அப்படின்னா ஒரு சொல்லோட கடைசி பகுதியில வராது. அந்த ஒகர வரிசையில ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் வந்து இருக்கு, நோ அப்படிங்கிறது இன் பிளஸ் ஓ, நோ. ஓகேவா? நோ மட்டும் வரும். அந்த நோவும் எப்படி வந்திருக்கு அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழியா வந்திருக்கு. ஓகேவா? ஓரெழுத்து ஒரு மொழிங்கிறப்போ ஒரே ஒரு எழுத்து தான் இருக்கும், அப்போ அந்த ஒரு எழுத்து இருந்து ஒரு மீனிங் வந்து கொடுக்கும். அப்படிதானே? சோ ஓரெழுத்து ஒரு மொழியில அந்த ஒரு எழுத்து தான் சொல்லோட முன்பகுதி, இடைப்பகுதி, கடைப்பகுதி எல்லாமே அந்த ஒரே ஒரு எழுத்து தான். சோ நோ அப்படிங்கிறது மட்டும் அதுக்கு எக்ஸெப்ஷனல்.
அந்த நோ அப்படிங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி. அதுக்கான மீனிங் வந்து என்ன அப்படின்னா நோய் அப்படின்னா துன்பம் அப்படிங்கிறது அதுக்கான மீனிங். ஓகேவா? இது வந்து இறுதியில வராத எழுத்துக்கள் வந்து பார்த்தோம். இன்னும் நம்ம கடைசியா பார்க்க வேண்டியது உயிர்மை எழுத்துக்கள்ல 10 வரிசைகள் வந்து சொல்லோட முன்பகுதியில வந்து வரும்னு பார்த்தோம். அந்த 10 வரிசை என்னங்கிறத பார்ப்போம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் உயிரெழுத்து சொல்லோட முன்பகுதியில மட்டும்தான் வரும், இடையிலையும் கடையிலையும் வராது. ஆயுத எழுத்து சொல்லோட இடைப்பகுதியில மட்டும்தான் வரும், முதல்லையும் கடைசிலையும் வராது. மெய் எழுத்து முதல்ல 18 எழுத்துக்களும் வராது, நடுசுல அனைத்து 18 எழுத்துக்களும் வந்தும், கடைசியில 11 மெய் எழுத்துக்கள் வரும், 7 மெய் எழுத்துக்கள் வராது. அந்த 7 மெய் எழுத்துக்கள் வல்லின மெய் எழுத்தும் இங்கும் வராது. அடுத்து உயிர்மை எழுத்து சொல்லோட முன்பகுதியில 10 வரிசைகள் வரும், 10 வரிசை. ஓகேவா? அந்த வரிசை அந்த வார்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, 10 வரிசையை வந்து சொல்றேன். அடுத்து இடைப்பகுதியில அனைத்து எழுத்துக்களும் வரும், கடைசியில 3 வரிசை வராது. அந்த 3 வரிசை எதுல அப்படின்னா நகர வரிசை, யகர வரிசை, ஒகர வரிசை. ஓகேவா? ஒகர வரிசையில ஒரு எக்ஸெப்ஷனல் இருக்கு, அது நோ அப்படிங்கிற ஒரு வேர்டு. ஓகேவா? இப்போ முதல்ல வரக்கூடிய 10 வரிசை என்ன அப்படிங்கறத பார்ப்போம். ஓகேவா? முதல்ல வரக்கூடிய 10 வரிசைகள் வந்து என்ன அப்படிங்கறத பார்ப்போம். க வரிசை, ச வரிசை, த, ந, ப, ம. இந்த வரிசையில உள்ள எழுத்துக்கள் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா சொல்லோட முன்பகுதியில வரும். ஓகேவா? க வரிசை அப்படின்னா கக்கா, கி, கு, கே, கை, கோ, கவுன்னு சொல்லிட்டு இருக்கா. சோ இந்த வரிசை ஃபுல்லாவே வரும். அதே மாதிரிதான் சேக்கும் அதேதான், த, ந, ப, ம. சோ இந்த 6 எழுத்துக்களுமே, இந்த 6 எழுத்துக்களுடைய வரிசையுமே சொல்லோட முன்பகுதியில வரும். ஓகேவா? இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதா ஒரு சைட்ல ஒரு வேர்டு வந்து எழுதியிருக்கேன், நாக சபதம். அந்த வேர்டு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நாக சபதம் சொல்லும் பொழுது ந அப்படிங்கிற வரிசை ஃபுல்லா, க அப்படிங்கிற வரிசை ஃபுல்லா, அடுத்து ச, ப, த, இம். ஓகேவா? நாக சபதம் அப்படிங்கிற வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நாக சபதத்துல ந, க, ச, ப, த, இம் அப்படி இருக்கு. அப்படிதானே? சோ இந்த வரிசையில உள்ள எழுத்துக்கள் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா சொல்லோட முன்பகுதியில வரும். அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காண்டி தான் பக்கத்துல நாக சபதம் சொல்லிட்டு எழுதியிருப்பேன். சோ அது கீவேர்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ நம்ம 6 வரிசை வந்து பார்த்துட்டோம். இது போக 4 வரிசை இருக்கு. அந்த 4 வரிசை எதுலாம் அப்படின்னா ந, ஞ, ய, வ. இந்த 4 வரிசை உயிர்மை எழுத்துக்கள்ல சொல்லோட முன்பகுதியில 10 வரிசைகள் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுல ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நாகசபதம், அந்த வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நாகசபதம் சொல்லும் பொழுது ந வரிசை, க வரிசை, ச வரிசை, ப வரிசை, த வரிசை, ம வரிசை. ஓகேவா? இந்த 6 வரிசைகளும் வரும். இது போக 4 வரிசைகள் வந்து இருக்கு. அது எதுல அப்படின்னா ந, ஞ, ய, வ. ந, ஞ, ய, வ. இந்த 4 மட்டும் ஏன் தனியா எழுதியிருக்கேன் அப்படின்னா இந்த சொன்னதா நாகசபதம் அந்த 6 எழுத்துக்கள்ல உள்ள வரிசைகளுமே க முதல் கவ்வரை, ச முதல் சவ்வரை, த முதல் தவ்வரை, சோ அ முதல் அவ்வரை இருக்கக்கூடிய அனைத்து எழுத்துக்களுமே வந்தும். ஆனா ந, ஞ, ய, வ இதுல இந்த அனைத்து எழுத்துக்களும் வராது. அந்த வரிசையில ஒரு குறிப்பிட்ட எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லோட முன்பகுதியில வரும். ஓகேவா? சோ ந அப்படின்னு சொல்லும் பொழுது நனனம், நன்னனம் அப்படிங்கிற வேர்டு. சோ ந வரிசையில ந மட்டும்தான் சொல்லோட முன்பகுதியில வரும், மீதி எழுத்துக்கள் என்ன பண்ணாது அப்படின்னா சொல்லோட முன்பகுதியில வராது. ஓகேவா? சோ ந வரிசையில ந அப்படிங்கிற ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் சொல்லோட முன்பகுதியில வரும், பிற எழுத்துக்கள் என்ன பண்ணாது அப்படின்னா சொல்லோட முன்பகுதியில வராது. அதே மாதிரி ஞான்னு சொல்லும் பொழுது அதுல ஒரு 4 எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லோடைய முன்பகுதியில வரும், மீதி எழுத்துக்கள் வராது. அது என்ன 4 எழுத்துக்கள் அப்படின்னா ஞா, ஞா, நே, ஞோ. இந்த 4 எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லோட முன்பகுதியில வரும், பிற எழுத்துக்கள் வந்து என்ன பண்ணாது அப்படின்னா சொல்லோட முன்பகுதிக்கு வராது. அடுத்து ஏன்னு சொல்லும் போது அந்த வரிசையில 6 எழுத்துக்கள் சொல்லோட முன்பகுதியில வரும், பிற எழுத்துக்கள் வராது. அது எதெல்லாம் அப்படின்னா யா, யா, யூ, யூ, யோ, யவ். இந்த 6 எழுத்துக்களும் சொல்லோட முன்பகுதியில வரும், பிற எழுத்துக்கள் வந்து வராது. அடுத்து வ வரிசையில 8 எழுத்துக்கள் வரும். அது எதெல்லாம் அப்படின்னா வ, வா, வி, வே, வை, வவ். இந்த 8 எழுத்துக்களும் சொல்லோட முன்பகுதியில வரும், பிற எழுத்துக்கள் சோ இது போக மீதி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் வந்து சொல்லோடைய முன்பகுதியில வந்து என்ன பண்ணாது அப்படின்னா வராது. ஓகேவா? சோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ டமாரம், ரம்பம், லண்டன், பிரான்ஸ், டென்மார்க். சோ இதுல எல்லாத்தையுமே இந்த இது எல்லாமே சொல்லோட முன்பகுதியில வந்ததுக்கு. சோ இது எல்லாமே எதுவுமே இந்த வேர்ட்ஸ் எதுவுமே தமிழ் சொற்கள் கிடையாது, இது எல்லாமே பிறமொழி சொற்களை தமிழ டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ இதையும் பாத்துக்கோங்க.
சோ உயிரெழுத்துக்கள் 12 சொல்லோட முன்பகுதியில வரும், இடைப்பகுதியிலும் கடைசி பகுதியிலும் வராது. அது எப்போ இடைப்பகுதியிலும் கடைசி பகுதியிலும் வரும் அப்படின்னா அளபடையில மட்டும்தான் இடைப்பகுதியிலும் கடைசி பகுதியிலும் வரும். ஆயுதெழுத்து சொல்லோட இடைப்பகுதியில மட்டும்தான் வரும், முதல்லையும் கடைசிலையும் வராது. மெய்யெழுத்துக்கள் சொல்லோட முன்பகுதியில வரவே வராது, இடைப்பகுதியில அனைத்து எழுத்துக்களும் வரும், கடைசி பகுதியில 11 எழுத்துக்கள் வரும், 7 எழுத்துக்கள் வராது. அந்த 7 எழுத்துக்கள் எதுனா அப்படின்னா வல்லின மெய்யெழுத்தும் இங் அப்படிங்கிற மெய்யெழுத்தும் வராது. அடுத்து உயிர்மெய் எழுத்து உயிர்மெய் எழுத்துல 10 வரிசைகள் சொல்லோட முன்பகுதியில வரும், நடுசுல அனைத்து எழுத்துகளும் வரும், கடைசியில 3 வரிசைகள் வராது. ஓகேவா? சோ அதுல 3 வரிசைகள் வராத வரிசை வந்து எதெல்லாம் அப்படின்னா நகர வரிசை, எகர வரிசை, ஒகர வரிசை. இந்த 3 வரிசையும் சொல்லோட கடைசி பகுதியில வராது. சோ அதுக்கடுத்து முதல்ல வரக்கூடிய 10 வரிசை பார்த்தோம் அப்படின்னா நாக சபதம், ந, க, ச, ப, த, ம. சோ இந்த வரிசையில உள்ள அனைத்து எழுத்துக்களும் சொல்லோட முன்பகுதியில வரும். சோ அது போக ந அப்படிங்கறதுல ந அப்படிங்கிற ஒரு எழுத்து மட்டும்தான் முன்பகுதியில வரும். அடுத்து ஞா சொல்லும் பொழுது ஞா, ஞா, நே, ஞோ இந்த 4 எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லோட முன்பகுதியில வரும். அடுத்து ஏன்னு சொல்லும் போது அதுல 6 எழுத்துக்கள் வரும், ய, யா, யு, யோ, யவ் இந்த 6 எழுத்துக்களும் சொல்லோட முன்பகுதியில வரும். அடுத்து வ, வா, வி, வே, வை, வவ் இந்த 8 எழுத்துக்களும் சொல்லோட முன்பகுதியில வந்து வரும். ஓகேவா? சோ இதையும் கண்டிப்பா படிச்சுக்கோங்க. இது கிளியரா இருக்கா? இது எதுவும் டவுட் இருக்கா? இது டக்குன்னு பார்க்க கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும், ஆனா படிச்சது ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? சோ இதுல 7 எழுத்துக்கள் நம்மளுக்கு உயிரெழுத்து சொல்லும்போது நம்மளுக்கு டக்குன்னு ஞாபகம் இருக்கும். உயிரெழுத்து சொல்லோட முன்பகுதியில மட்டும்தான் வரும், இடையிலையும் கடைசியிலும் வராது. சோ இது ஞாபகத்துக்கு இருக்கும். இடையிலையும் கடைசியிலும் வந்துச்சு அப்படின்னா அளபடையில மட்டும்தான் வரும். ஆயுதெழுத்து சொல்லும் பொழுது இடைப்பகுதியில மட்டும்தான் வரும், முதல்லையும் கடைசியிலும் வராது. இது நம்ம ஆல்ரெடி படிச்ச கான்செப்ட். அடுத்து மெய்யெழுத்து 18 எழுத்துக்களும் முதல் பகுதியில வராது. நம்மளே இப்ப எத்தனையோ வேர்ட்ஸ் நம்ம தமிழ் வேர்டு யூஸ் பண்ணியிருப்போம், எந்த ஒரு வேர்டுமே மெய்யெழுத்தை வச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருக்காது, நடுசுல அனைத்து எழுத்துக்களும் வந்தும். சோ கடைசியில 11 எழுத்துக்கள் வரும், 7 எழுத்துக்கள் வராது. அந்த 7 எழுத்துமே இப்பவுமே நம்ம படிச்சிடலாம். வல்லின மெய் எழுத்து கசரத வராது, அது போக இங்கு இந்த 7 எழுத்தும் வராது. அடுத்து உயிர்மெய் எழுத்து. சோ உயிர்மெய் எழுத்துல முதல்ல 10 வரிசைகள் வரும், நடுசுல அனைத்து எழுத்தும் வரும், கடைசியில வந்து 3 வரிசைகள் வராது. அந்த 3 வரிசை வராத வரிசை வந்து எதுலாம் அப்படின்னா நகர வரிசை, எகர வரிசை, ஒகர வரிசை. ஓகேவா? இந்த 3 தான் படிக்கிற மாதிரி இருக்கும், நகர வரிசை, எகர வரிசை, ஒகர வரிசை. சோ அது போக முதல்ல வரக்கூடிய 10 வரிசைகள் அது நாக சபதம், அந்த ஒரு வாரம் மட்டும் ஞாபகம் வச்சீங்க அப்படின்னா 6 வரிசை முடிஞ்சது, நாக, ச, ப, த, இம். ஓகேவா? சோ இந்த 6 வரிசை முடிஞ்சது. அது போக ந, ஞ, ய, வ. ஓகேவா? சோ இதுதான். இது கிளியரா இருக்கா? இதுல எதுவும் டவுட் இருக்கா? இதுல எதுவும் டவுட் இருக்கா? கிளியரா இருக்கா? கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். ஓகே. உயிரெழுத்துக்கள் சொல்லோட இடையிலையும் கடையிலையும் எந்த இடங்கள்ல வந்து வரும்? உயிரெழுத்துக்கள் சொல்லோட இடையிலையும் கடையிலையும் எந்த டைம்ல மட்டும் அந்த இடையிலையும் கடைசிலையும் வரும்? அளபடை. சூப்பர், அளபடை. ஓகே. மெய்யெழுத்துகள் சொல்லோட முன்பகுதியில வருமா? வராது. ஓகே. உயிரெழுத்துக்கள் சொல்லோட முன்பகுதியில வருமா, இடைப்பகுதியில வருமா, கடைப்பகுதியில வருமா? உயிரெழுத்துக்கள் முதல் பகுதியில மட்டும் வரும். ஓகே. ஓகே, சூப்பர். ஆயுத எழுத்து சொல்லோட முன்பகுதியில வருமா, இடைப்பகுதியில வருமா, கடைசி பகுதியில வருமா? இடைப்பகுதி. ஓகே, இடைப்பகுதியில மட்டும்தான் வரும். ஓகே. சோ இப்ப நம்ம அடுத்து சந்திப்பிழை, ஒற்சிப்பிழை இதை பத்தி பார்ப்போம். சோ சந்திப்பிழை, ஒற்சிப்பிழை இது ஓவரால் 12th வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாமே கம்பைன் ஆகி தான் இருக்கும். ஓகேவா? இது ரொம்ப ஈஸியான விஷயம் தான். சோ சந்திப்பிழைனா என்ன, ஒற்சிப்பிழைனா என்ன அப்படிங்கறத பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் சந்திப்பிழைனா என்ன அப்படின்னா வல்லினம் மிகக்கூடிய இடங்கள்ல வல்லின எழுத்து மிகாமலும் போடக்கூடாது. அதாவது 2 வேர்டை ஜாயின் பண்ணும் பொழுது அந்த இடத்துல வந்து ஒரு வல்லின மெய் எழுத்து வரணும். ஆனா வல்லின மெய் எழுத்து போடக்கூடிய இடத்துல அந்த வல்லின மெய் எழுத்து எழுதாமலும் அங்க வந்து போட வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த இடங்கள்ல வல்லின மெய்யெழுத்து இட்டு எழுதுவதும் தான் என்னது அப்படின்னா சந்திப்பிழை அல்லது ஒற்சிப்பிழைன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம கூட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யாருக்காச்சும் மெசேஜ் அனுப்புவோம், அப்படிதானே? சோ வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க வாழ்த்துக்கள் அதுல இக்கு வருமா, வரக்கூடாதா? வராது.
சூப்பர், வராது. ஓகேவா? சோ வாழ்த்துக்கள் அந்த வேர்ட்ல வந்து இக்கு வந்து வராது. ஓகேவா? இப்படி ஒரு 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 வேர்டுல வல்லின மெய்யெழுத்து வரக்கூடாத இடத்துல வல்லின மெய்யெழுத்து இட்டும், வர வேண்டிய இடத்துல இடாமலும் எழுதுவதுதான் சந்திப்பிழை அப்படின்னா ஒச்சிப்பிழை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? சந்திப்பிழை அல்லது ஒச்சிப்பிழை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ சந்தி அப்படின்னா அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா சந்திக்கும் இடம், கூடக்கூடிய இடம். ஓகேவா? ஒரு நிலைமொழியும் வறுமொழியும் இணையக்கூடிய அந்த பகுதியை தான் சந்திக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? சோ நிலைமொழி அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய எழுத்து. வறுமொழி அப்படின்னா ரெண்டாவது வந்து ஜாயிண்ட் ஆகக்கூடிய எழுத்து. ஓகேவா? இந்த நிலைமொழிக்குரிய ஈச்சி பகுதி, நிலைமொழிக்குரிய கடைசி பகுதியும் வறுமொழிக்குரிய முதல் பகுதியும் இணைவதுதான் சந்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இப்ப இணையக்கூடிய இடங்கள்ல அங்க வல்லின மெய்யெழுத்து இடக்கூடிய இடத்துல இடாமலும் இடக்கூடாத இடத்துல இட்டும் எழுதுவதுதான் சந்திப்பிழை அல்லது ஒச்சிப்பிழைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளா கரும்பு அப்படிங்கிறது நிலைமொழி, சாது அப்படிங்கிறது வறுமொழி. ஓகேவா? கரும்பு அப்படிங்கிறது நிலைமொழி, சாது அப்படிங்கிறது வறுமொழி. இந்த கரும்பு சாது இந்த நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் பொழுது அங்க இச்சு அப்படிங்கிற ஒரு மெய்யெழுத்து வந்து அங்க மிகணும். ஓகேவா? சோ அப்படி மிகுந்து அந்த மெய்யெழுத்து வந்து அங்க வந்து மிகணும். ஓகேவா? சோ இதுதான் சொல்லுவாங்க, இப்படிதான் அந்த மெய்யெழுத்து இட்டு எழுதணும். சப்போஸ் இதுல இச்சு வந்து போடாம எழுதிட்டாங்க அப்படின்னா அங்க சந்திப்பிழை இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? சோ கரும்புங்கிறது நிலைமொழி, சாதுங்கிறது வறுமொழி, நிலைமொழிக்குரிய ஈச்சு பகுதியும் வறுமொழிக்குரிய முதல் பகுதியும் இணையும் பொழுது அங்க மெய்யெழுத்து வந்து சில இடங்கள்ல வரும், சில இடங்கள்ல வராது. ஓகேவா? வரக்கூடாத இடத்துல நம்ம அந்த மெய்யெழுத்து போட்டும் எழுதிடக்கூடாது, மெய்யெழுத்து இடக்கூடிய இடத்துல இடாமலும் எழுதிடக்கூடாது. சோ அப்படி எழுதணும் அப்படின்னா அதுதான் சந்திப்பிழை ஏன்னா உச்சிப்பிழைன்னு சொல்லுவாங்க. சோ இதுக்கு ஒரு 14 ரூல்ஸ் வந்து இருக்கு. அது என்ன ரூல்ஸ் அப்படிங்கறத பார்ப்போம். சோ அந்த ரூல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடங்கள்ல மெய்யெழுத்து வருமா வராதா அப்படிங்கறத நம்மளால கெஸ் பண்ண முடியும். ஓகேவா? சோ அதுக்கடுத்து வல்லின இப்ப நம்ம சந்திப்பிழை ஒச்சிப்பிழை பார்க்கும் பொழுது வல்லினம் மிகக்கூடிய இடம், வல்லினம் மிகாத இடம் சொல்லிட்டு அந்த வார்டு தான் பார்ப்போம். ஓகேவா? வல்லினம் மிகக்கூடிய இடம். சோ வல்லின எழுத்துன்னு சொல்லும் பொழுது கசட தபத. இந்த கசட தபதல க ச த ப இந்த 4 எழுத்துக்கள் மட்டும்தான் ஒரு சொல்லோடைய முன்பகுதியில வரும். இப்ப நம்ம படிச்சோமா நாகசபதம், வல்லின மெய் எழுத்துல வல்லின எழுத்துக்கள்ல க ச த ப இந்த 4 எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லுடைய முன்பகுதியில வரும். ஃபர்ஸ்ட் வல்லின மெய் எழுத்துக்கள் எதுலாம்? வல்லின மெய்யெழுத்து எதுனா? என்னாச்சு? இக்கு இச்சு இட்டு இப்பு இரு கசட தபத. கசட தபத. சூப்பர். இக்கு இச்சு இட்டு இட்டு இரு இப்பு. ஓகே, கசட தபத. சோ இந்த கசட தபதல ட ர இதை வச்சு ஒரு வேர்டுடைய முதல் பகுதி வராது. ஓகேவா? சோ இந்த ட ரவத்தை இப்ப நம்ம படிச்சிருந்தோமா? சோ நாக சப்தம் சொல்லும் போது நம்ம ட வச்சோ ர வச்சோ ஒரு வேர்டு வந்து ஸ்டார்ட் ஆகாதுன்னு படிச்சிருந்தோம். சோ அதே மாதிரிதான் வல்லினம் க ச த ப இந்த 4 எழுத்துக்கள் மட்டும்தான் ஒரு சொல்லுடைய முன்பகுதியில இருந்து வரும். ஓகேவா? சோ மொழிக்கு முதலில் வருபவை க ச த ப இந்த 4 மட்டும்தான். இப்போ வறுமொழிக்குரிய முதல்ல க ச த ப வந்து நிலைமொழிக்குரிய ஈச்சு பகுதியோட இது இணையும் பொழுது சில இடங்கள்ல வல்லினெழுத்து மிகும், சில இடங்கள்ல வல்லினெழுத்து மிகாது. அது எங்கெங்க அப்படிங்கறத பார்ப்போம். இப்ப நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா கூட பாருங்களேன், கரும்பு பிளஸ் சாது கரும்பு சாது. இதுல நிலைமொழிங்கிறது கரும்பு அப்படிங்கிறது நிலைமொழி, சாது அப்படிங்கிறது வறுமொழி. ஓகேவா? சாது அப்படிங்கிறது வறுமொழி, இல்ல சா அப்படிங்கிறது க ச த ப இந்த 4 எழுத்துக்கள்ல ஒரு எழுத்து. அப்படிதானே? சோ 4 எழுத்துல இந்த ச அப்படிங்கிறது ஒரு எழுத்து. சோ இதுக்கு முன்னாடி இச் அப்படிங்கிற வல்லின எழுத்து என்ன பண்ணிருக்கு, இங்க ரெண்டும் சேரும் பொழுது இச் அப்படிங்கிற ஒரு மெய்யெழுத்து வந்து அங்க உருவாகி இருக்கு. ஓகேவா? சோ இப்படி ஒரு நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் பொழுது சில இடங்கள்ல வல்லினெழுத்து மிகும், சில இடங்கள்ல வல்லினெழுத்து மிகாது. சோ அதுதான் எங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். அந்த வறுமொழியிலுமே அந்த வறுமொழிக்குரிய முதல் எழுத்து ஒண்ணு கேவா இருக்கணும், இல்லைன்னா சேவா இருக்கணும், இல்லைன்னா தேவா இருக்கணும், இல்லாட்டி பேவா வந்து இருக்கணும். ஓகேவா? சோ இதுல ஒரு 14 ரூல்ஸ் வந்து இருக்கு. அது என்னென்ன ரூல்ஸ் அப்படிங்கறத பார்ப்போம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வேற்றுமை உறுப்புகள் இதெல்லாம் வேற்றுமை உறுப்புகள் ஐயாளுக்கு இன்னது கண். சூப்பர். ஐ ஆளுக்கு இன்னது கண். ஓகேவா? ஐ ஆளுக்கு இன்னது கண். ஃபர்ஸ்ட் இந்த வேற்றுமை உறுப்புகளை வச்சு முதல்ல பார்த்துருவோம். ஓகேவா? ஐ அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பு வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா அங்க வல்லின எழுத்து வந்து மிகும்.
ஓகேவா? ஐ அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வல்லினெழுத்து வந்து மிகும். ஓகேவா? இப்போ கதவை திற, கதவை திற. இப்போ கதவை அப்படின்னு சொல்லும் போது வை அப்படிங்கிற எழுத்தை வந்து பிரிச்சிங்க அப்படின்னா யு பிளஸ் ஐ. வை அப்படிங்கிற எழுத்தை பிரிச்சிங்க அப்படின்னா யூ பிளஸ் ஐ. அங்க ஐ அப்படிங்கிறது எப்படி இருக்கு? வெளிப்படையாகவே வந்திருக்கு. சோ இப்படி ஐ அப்படிங்கிற இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா அங்க வல்லினெழுத்து வந்து மிகும். ஓகேவா? அப்ப கதவை திற அப்படின்னு சொல்லும் பொழுது கதவை அங்க ஐ அப்படிங்கிறது வெளிப்படையா வந்திருக்கு. சோ அதனாலதான் கதவை திற அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க இத் அப்படிங்கிற ஒரு வல்லின மெய்யெழுத்து வந்து அங்க வந்து மிகுந்திருக்கு. ஓகேவா? சோ அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா காட்சியை பார், காட்சியை பார். சோ அங்க காட்சியை ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஐ அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்திருக்கு. சோ அதனாலதான் அங்க இப் அப்படிங்கிற மெய்யெழுத்து வந்து அங்க வந்து இட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இதுல இருந்து என்னது அப்படின்னா ஐ அப்படிங்கிற இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா அங்க வல்லினெழுத்து வந்து மிகும். சோ மிகும் அப்படின்னா அங்க வல்லின எழுத்தை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? அதே இது இந்த ஐ அப்படிங்கிற இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வந்து மறைந்து வந்துருந்துச்சு அப்படின்னா அங்க வந்து வல்லினெழுத்து வந்து மிகாது. ஓகேவா? சோ தொகை இரண்டாம் வேற்றுமை தொகைன்னு சொல்லியிருக்கேன் அப்படிதானே? சோ வேற்றுமை தொகை ஆல்ரெடி படிச்சிருக்கோம். வேற்றுமை தொடர் அப்படின்னா வேற்றுமை உறுப்புகள் வெளிப்படையாக வரும். வேற்றுமை தொகை அப்படின்னா வேற்றுமை உறுப்புகள் மறைந்து வரும். ஓகேவா? வேற்றுமை தொடர் தான் வேற்றுமை உறுப்புகள் வெளிப்படையாக வரும். வேற்றுமை தொகை, தொகை அப்படின்னா தொக்கி, தொக்கினா அதுக்கான மீனிங் வந்து மறைந்து. ஓகேவா? சோ வேற்றுமை தொகைன்னு சொல்லும் பொழுது அந்த இரண்டாம் வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்துருந்துச்சு அப்படின்னா அங்க வல்லினெழுத்து என்ன பண்ணாது? மிகாது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கதவு திற, கூடு கட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப கதவு திற அதுக்கு வந்து ஆக்சுவலா எப்படி வந்திருக்கும்? கதவை திறன் வந்திருக்கும். ஆனா அந்த ஐ அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பு அங்க மறைஞ்சு கதவு திறன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகேவா? சோ கதவு திறன்னு சொல்லும் பொழுது அங்க வல்லினெழுத்து வந்து என்ன பண்ணாது? மிகாது. கூடு கட்டு, கூட்டை கட்டுன்னு சொல்லணும் அப்படிதானே? ஆனா அதுக்கு பதிலா கூடு கட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அங்க ஐ அப்படிங்கிற எழுத்து வந்து மறைஞ்சு வந்திருக்கு. இப்படி ஐ அப்படிங்கிற இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா அங்க வல்லினெழுத்து மிகும். அதே ஐ அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அங்க வந்து வல்லினெழுத்து வந்து மிகாது. ஓகேவா? இது வந்து இரண்டாம் வேற்றுமை உறுப்பு. சோ அதுக்கடுத்து மூன்றாம் வேற்றுமை உறுப்பு வந்து பார்ப்போம். ஓகேவா? மூன்றாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்தாலும் சரி மறைஞ்சு வந்தாலும் எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். 7 o'clock அடுத்த கிளாஸ் இருக்குல்ல? 7 p.m. தமிழ் தானே இல்ல வேற கிளாஸ்? ஆமா, நெக்ஸ்ட் கிளாஸ் இருக்கு. क्वेश्चन டிஸ்கஷன் நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகேண்ணா. ஓகே அப்போ அது 2 மினிட்ஸ் இப்போ ஓகே சார். யா ஓகே. ஓகே சார். ஒன் செகண்ட். ஓகே இது வரைக்கும் பார்த்தது கிளியரா இருக்கா? இதுல எதுவும் டவுட் இருக்கா? எதுவும் டவுட் இருக்கா? கிளியரா இருக்கா? ஓகே.